பணம், பேர், புகழ் இதுதான் ரொம்ப அல்டிமேட் எய்மா நினச்சிக்கிட்டு நம்ம பொதுவாக வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி சில விஷயம் இருக்குங்க. நம்ம இந்த பூமிக்கு ஒரு டூர் வந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம். அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மைகளை கண் திறந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, இது வந்து ஒரு மாயையான உலகம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதில் இந்த பொய் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் வெளியில் இருக்கிறவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட, நீங்கள் உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உண்மைகளை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் பிலீஃப் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கஸ்டமைஸ் பண்ணி அதை நீங்கள் உங்களுக்குள்ள விதைச்சிக்க கூடாது. தைரியமா உண்மையை பார்க்கணும். உண்மை பயமுறுத்தும். ஆனா அதையும் தாண்டி நீங்க தைரியமா உண்மையை பார்த்து உங்களுக்குள்ள உள்ள நம்பிக்கைகள் தவறா இருந்துச்சுன்னா அதை மாத்திக்க கத்துக்கணும். சோ இப்படி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா, நீங்க கீழ இருந்து வாழ்க்கையில உயர்ந்து 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 ஒரு பெரிய உயரத்துக்கு போனதை நீங்க உணர்வீங்க. அப்ப அந்த உயரத்துல நீங்க இருக்கும்போது, அந்த முதிர்ச்சியில நீங்க இருக்கும்போது என்ன உங்களுக்கு புரியும்னா, நம்ம இந்த உயரத்துக்கு வந்துட்டோம். ஆனா இன்னமும் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி கீழே உண்மையை பார்க்காம பயந்து கீழே இருந்தோமோ அதே மாதிரி நிறைய மனிதர்கள் கீழே இருந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்ப நமக்கும் வயசாகும் போது நம்மளால இந்த பூமியில இருக்க மிச்ச நேரத்தை ஒரு பிரயோஜனமான நேரமா செலவு பண்ணணும்னா, இந்த கீழே இருக்கிற கஷ்டப்படுற நிறைய மனிதர்களுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா விதமான உதவியும் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் இந்த பூமிக்கு நீங்க வந்ததுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும். சோ இந்த பேரு, பணம், புகழ் அப்படின்னு பிறருக்காக வாழாம உங்களுக்காக வாழ்றதே இப்படி தான் வாழ முடியும். நன்றி.